எங்கே பார்த்தாலையும் நிறைய பேருக்கு சொரியாசிஸ் வந்திருக்கு, தோல் நோய்கள். இதனால் ஸ்கின் டிசீஸ் வரும்போது படை, சொறி, சிரங்கு, எக்ஸிமா, ஸ்கால்ப்லாம் சொரியாசிஸ் அதிகமாக இருக்கிறதுனால சீவும் போது அப்படியே ட்ராண்ட்ரப் மாதிரி வருது. வெளியே போகிறதுக்கே ரொம்ப கூச்சப்படுறாங்க, சொரிஞ்சிட்டே இருக்காங்க. ஒரு ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு சொரிகிறாங்க, சீப்பு வச்சு சொரிகிறாங்க. இப்படியெல்லாம் நிறையா இருக்குதுய்யா. இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருந்துகள் இருக்குது? சொரியாசிஸ் ஏன் வருது? சொரியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த வண்டுக்கடி, அதாவது காணாக்கடின்னு சொல்லுவாங்க, பூச்சிக்கடினா தான் வரும். மொத்தத்தில் ரத்தத்தில் இருக்கிற நஞ்சு, அந்த நச்சுனால தான் இந்த சொரியாசிஸ்ங்கிறது வருது. அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த அஸ்தி ஜுரம்னு சொல்லுவோம். அஸ்தி ஜுரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எலும்புக்குள்ள உஷ்ணம். அந்த எலும்புக்குள்ள உஷ்ணம் அதிகமாச்சுன்னா அந்த மஜ்ஜையிலிருந்து வரக்கூடிய திரவம் தோல் வழியா வெளியே, வேர்வை துளைகள் வழியா வெளியே வந்துட்டு நின்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னோட மெலனின், அந்த கலரை, நிறமியை மாற்றிடும். முக்கியமாக அதை சொல்லக்கூடியது என்னன்னா, எலும்புக்குள்ள மஜ்ஜையிலிருந்து வரக்கூடிய திரவம் வெளியே வந்து தேங்கி நிற்கிறத தான் நம்ம சொரியாசிஸ்ன்னு சொல்கிறோம், தோல் வியாதின்னு சொல்கிறோம். பிரச்சனை என்னன்னா, அதிக உஷ்ணம். முதல்ல அதை குறைக்கணும், உடல் சூடை குறைக்கணும், அந்த அஸ்தி ஜுரத்தை சரி பண்ணணும். அஸ்தி ஜுரத்தை சரி பண்ணாமல் ஒரு காலையும் சொரியாசிஸ் சரியாகாது. அப்போ அந்த அஸ்தி ஜுரம்னா என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளில் நம்ம அதை கொடுக்கணும் அவங்களுக்கு. அண்ட் தென் வந்து ரத்தத்தை சுத்தி பண்ணணும். அப்போ எந்த வகையிலெல்லாம் உள்ளுக்கு தேவையற்ற பொருள் போகுது அப்படின்னு பார்க்கணும். ஷாம்பு போடக்கூடாது அவங்க, ஏன்னா கெமிக்கல், வேதிப்பொருள். டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. பிராய்லர் சிக்கன்லாம் தொடவே கூடாது லைஃப் டைமுக்கு, பிராய்லர் சிக்கன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. அண்ட் தென் வந்து மேலுக்கு போடுற சோப்பு. விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, சாப்பிட்ற உணவு வாயு வழியாக எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது செரிமானம் ஆகி சத்தை பிரிஞ்சு ரத்தத்தில் கலக்கிறதுக்கு. ஆனால் தலையிலையோ தோல்லையோ நீங்கள் போடுற அந்த கெமிக்கல் 8 செகண்ட்ல பிளட்ல கலக்குதுன்னு சொல்லுது விஞ்ஞானம். அப்ப எந்த அளவுக்கு ரிஸ்கான ஒரு லைஃப்ல நம்ம சர்க்கிள்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு பாருங்க. உதாரணத்துக்கு வண்டியில போறோம், இந்த மாதிரி ஆஃப் டைப் ஷர்ட் போட்டு விட்டுருக்கேன். வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 வீலர் டீசல் என்ஜின் பஸ்ஸோ லாரியோ ஓவர்டேக் பண்ணி தான் போறோம். ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் சைலன்சர் ரைட் சைடு தான் வரும், வலது பக்கம். அந்த புகையெல்லாம் மேலே தான் போடும். வேறு துளை மூலியமா அது உள்ளதான் போவோம், அந்த வேதிப்பொருள் உள்ளதான் போகும். ஸோ வண்டி ஓட்டும் போது ஃபுல் கை போட்டுக்குங்க. அந்த புகை பட்டாலும் தோலில் படாத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சோ தெரியாம செய்கிற மிஸ்டேக்ஸ் தான் டிசீஸ், தவறுகள் தான் வியாதியாக மாறுது. ஸோ அதில் முதல்ல ரெமிடியை தேடக்கூடாது. எதெல்லாம் நம்ம தவறு பண்ணுறோன்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்க. கூட இது டேப் ஆப் மாதிரி எடுத்துக்கங்க, சரி பண்ணிட்டு வெளியே வரலாம். இதுல இன்னொரு தகவல், இன்னொரு மருத்துவர், அவர் வந்து சயின்டிஸ்ட், அவர் சொன்ன விஷயத்த இங்க ஷேர் பண்றேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த தோல் வியாதிக்கு நிரந்தர தீர்வு வெறும் மருந்து மட்டும் ஆகாது. வேப்பங்கட்டையில சமைக்கணும். வேப்பங்கட்டை 3 வேளையும் வேப்பங்கட்டையில சமைக்கணும். சட்டி தான் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த வேப்பங்கட்டையில எரிய போட்டு ஒரு உணவை சமைக்கும் போது, சாப்பாடோ கூட்டோ பொரியலோ எதுவோ, அந்த வேப்பங்கட்டை எரிய போடும்போது அதில் இருக்கிற சத்து எல்லாம், மருத்துவ குணம் எல்லாம் வந்து அந்த உணவுல ஏறும். அதை விட முக்கியம், சாப்பிட்டதை வாழை இலையில போட்டு சாப்பிட சொல்றேன். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீங்க உள்ளுக்கு மேலுக்கு மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வெளியே வந்துடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம அதெல்லாம் போச்சு, கேஸ் வந்த பிறகு, கரண்ட் அடுப்பு வந்த பிறகு கட்டையெல்லாம் மறந்துட்டோம். இப்போ ஆனால் ட்ரெண்டு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அட்லீஸ்ட் சமைக்கிறது வேப்பங்கட்டையில சமைங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் சட்டியில சமைக்கணும், அதை மண்பானையில். ஆமாம், மண்பானையில் தான் சமைக்கணும். ஏன்னா இந்த தோல் வியாதி அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது, ரொம்ப நாள் மெனக்கட்டணும். இதெல்லாம் நான் சொன்ன வழிமுறையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா, எதெல்லாம் டாக்ஸிக் உள்ளே போகுது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. உணவு முறையில் வேப்பங்கட்டையில் மண்பானையில் சமைங்க, எடுத்துக்கோங்க, குயிக்காக மீண்டு வெளியே வந்துடுங்க. சரிங்க, இந்த மருந்துகளை எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லுங்களேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது ட்ராப்ஸு காலை மாலை 2 வேளை பசும்பாலில் 1 சொட்டு, காலையில் 1 சொட்டு, இரவு 1 சொட்டு எடுத்தால் போதும். பாலில் ஒரு 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ பாலில் 1 சொட்டு எடுத்தால் போதும். இது குழி தைலம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சோரணம் பருப்பம் செந்தூரம் ரத்த சுத்தியும் கூட இது இது வெறும் தோல் வியாதிக்கு அல்ல, ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது. யார் வேணாலும் சாப்பிடலாம். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா காலை மாலை 2 வேளை, காலை மாலை 1 கிராம் அளவு, 1/4 ஸ்பூன், 1 கிராம்ன்றது 1/4 ஸ்பூனு தேன்ல குழைச்சோ இல்ல அப்படியே வெந்நீர்ல கலக்கியோ குடிச்சுக்கலாம். உணவுக்கு முன்னாடி ஐயா. அதாவது வியாதிக்கு சாப்பிட்றது உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கங்க, சத்துக்கு உடல் தெம்புக்கு சாப்பிட்றது உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. என்ன நேயர்களே, உங்களுக்கும் சொரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா? நான் சொன்ன மாதிரி அருகில் இருக்க சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, படிப்படியாக சரி பண்ணிட முடியும். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி இந்த உணவியல் முறை வாழ்வியல் முறையெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்குது. மாற்றினீங்கன்னா முழுமையாக அதிலேருந்து ரிக்கவரி வெளியே வந்துடலாம். சொரியாசிஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கம்பல்சரி ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.